வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல எஸ்எஸ்சி சரியா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய எஸ்எஸ்சில இருந்து they have announced a updated news. Revised exam dates வந்து கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண எக்ஸாமினேஷனுக்கும் என்னென்னலாம் சேஞ்சஸ் இருக்கு, அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போகுது, அது எந்த டேட்ல நடக்க போகுதுங்கிற ஃபுல் டீடைல் அப்டேஷன் வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதான் அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்கு போக முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னென்னலாம் ரிவைஸ் டேட்ஸ்ங்கிறத ஃபுல்லா டீடைலா பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரை கடைசி வரை பாருங்க. ஃபர்ஸ்ட் they have announced the notification related to change of examination center. சரியா? the SSC had declared revised schedule of the examination for the period. October 1 2020 ல இருந்து ஆகஸ்ட் 31 2021. சரியா? ஆல்மோஸ்ட் வந்து நியர்பை 10 மந்த்ஸ்க்கு வந்து they have changed. some of the revised schedule வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை தான் என்னென்ன கீழே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து இப்ப எஸ்எஸ்சி ஜேஇ சரியா ஜூனியர் இன்ஜினியர் வந்து இப்போ வந்து 2020க்கு வந்து கால் ஃபர் வந்திருக்கு. இது ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணது 2019ல வந்து கால் ஃபர் பண்ணதுக்கு. எக்ஸாமினேஷன் டேட் வந்து இப்போ இந்த மந்த்ல வந்து அக்டோபர் 27 to 30 இதான் வந்து எக்ஸாமினேஷன் டேட் கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து இப்ப நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு இல்லைன்னா அதர் ஸ்டேட் எல்லாத்துக்குமே வந்து அதே டேட் தான். பட் ஒன்லி இந்த பீகார்ல மட்டும் அந்த எக்ஸாமினேஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. டியூ டு த யுவர் எலெக்ஷன் சரி அசம்பிளி எலெக்ஷன் இந்த ஸ்டேட் ஆஃப் பீகார்ல வந்து கண்டக்ட் பண்றதுனால அந்த டேட் மட்டும் இப்ப சேஞ்ச் ஆயிருக்கு. அவங்களுக்கு வந்து டிசம்பர் 11th வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சரியா? அதே மாதிரி இப்ப சிஜிஎல் 2019ல வந்து ஆல்ரெடி டயர் 1 எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. டயர் 2 எக்ஸாமினேஷனுக்கு வந்து டேட் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணது நவம்பர் 2 to நவம்பர் 5. இந்த 4 days அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதுக்கு வந்து நியூ டேட் சரியா எல்லாருக்குமே சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம டேட் தமிழ் மக்களுக்கு வந்து இப்போ சேஞ்ச் தான் ஆயிருக்கும். இப்போ நவம்பர் 15ல இருந்து நவம்பர் 18 வரைக்கும் வந்து அந்த டேட் வந்து ரிவைஸ்ட் ஆயிருக்கு. சரி, அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபார் த செலக்ஷன் போஸ்ட் phase 8 அது ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணது தான், ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணது. அதோட எக்ஸாமினேஷன் டேட் வந்து நவம்பர் 6 to நவம்பர் 10 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட எக்ஸாமினேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. நம்மளுக்கு வந்து அதுல வந்து எந்த சேஞ்சும் கிடையாது. ஒன்லி ஃபார் பீகார் ஸ்டேட்டுக்கு வந்து டிசம்பர் 14 வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி அண்ட் டி எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தான். அது வந்து ப்ரீவியஸ் டேட் நவம்பர் 16 to நவம்பர் 18 தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரிவைஸ் டேட் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிசம்பர் 24 to டிசம்பர் 30. இது வந்து இப்போ எல்லா ஸ்டேட்டுமே அப்ளிகேபிள் ஆகும். இது நம்மளுக்கு வந்து சேஞ்ச் தான். அதே மாதிரி இப்போ எஸ்எஸ்சி சரியா இது வந்து இப்போ டயர் 1 எக்ஸாமினேஷன் டயர் 1 வந்து இப்போ அக்டோபர் 27 to 30 கண்டக்ட் ஆகும். இப்போ வந்து டயர் 2 எக்ஸாமினேஷன் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண டேட் வந்து ஜனவரி 31st கொடுத்திருந்தாங்க. பட் இப்போ இன்னும் ஒரு 2 months எக்ஸ்ட்ரா வந்து டைம் கொடுத்து மார்ச் 21ல தான் இப்போ அனௌன்ஸ் பண்றாங்க. சரி, அது வந்து 2019 லாஸ்ட் இயர் கால் ஃபர் பண்ண எஸ்எஸ்சி ஜேஇ. இப்போ இந்த வருஷம் 2020 கால் ஃபர் பண்ணிருக்காங்க. அதோட பேப்பர் 1 வந்து அதுவும் மார்ச்ல தான் இப்போ கொடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து இப்போ எதுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா பீகார் எலெக்ஷனுக்காக. சரியா? இந்த பீகார்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே வந்து டிசம்பர்ல தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. அதனால வந்து செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் மார்ச்சுக்கு வந்து இப்போ வந்து போஸ்ட்பான் பண்ணிருக்காங்க. சரியா? இதெல்லாம் வந்து சேஞ்சஸ். இதுல மெயினா வந்து இப்போ நம்ம சேஞ்ச் இருக்குதுன்னா சிஜிஎல் டயர் 2 வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி அண்ட் டி இது வந்து நம்மளுக்கு சேஞ்ச் இருக்கு. அதே மாதிரி இப்போ எஸ்எஸ்சி ஜேஇ phase 2 phase 1 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், phase 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும். சரியா? அது வந்து இப்போ சேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து அப்ளிகேபிள் ஆகும். தீஸ் ஆர் த சேஞ்சஸ் they have mentioned. அதே மாதிரி இப்போ என்ன கொடுத்திருக்காங்க, there will be no change in the schedule of the CHSL. சரியா? CHSL எக்ஸாமினேஷன்ல வந்து எந்த சேஞ்சுமே கிடையாது. இது வந்து இன்னும் another 5 days வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அந்த எக்ஸாமினேஷன். அக்டோபர் 12 to 26 தான் வந்து எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. அதுல வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லைங்கிறத கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரியா? அதே மாதிரி இப்போ ரிவைஸ்டு கேலண்டர் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணிருக்கோம் வெப்சைட்லயும். அதான் வந்து கீழே வந்து நீங்க பாக்குறீங்க ஏதாவது ரிவைஸ்டு கேலண்டர் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த சேஞ்சஸ் தான் we have mentioned. சரியா? அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்தோம்லே அதுதான் அது இந்த சேம். ஒன்லி திங் இப்போ என்னன்னா எக்ஸ்ட்ரா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இன்னும் வந்து இப்போ என்னென்ன எக்ஸாமினேஷன் கால் ஃபார் வரப்போகுது. அதெல்லாம் வந்து எப்படி வந்து நீங்க எந்த டேட்ல வந்து பிளான் பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கலாங்கிறதுக்கு ஒரு ஐடியா வந்து இந்த ரிவைஸ்டு கேலண்டர்ல கிளியரா மென்ஷன் ஆயிருக்கு. இதை பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். எஸ்எஸ்சி ஜேஇ 2020 வந்து பேப்பர் 1 வந்து இப்போ ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அக்டோபர் 1ல இருந்து அக்டோபர் 30 வரைக்கும் இப்போ லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. நீங்க இன்னும் அப்ளை பண்ணலைன்னா அப்ளை பண்ணிருங்க. அதுக்கு எக்ஸாமினேஷன் வந்து மார்ச்ல தான் இருக்கு. சரியா? மார்ச் 22 to 25 இது வந்து phase 1 பேப்பர் 1க்குள்ளது. சரியா? அடுத்து வந்து இப்ப இது எஸ்ஐ போஸ்ட். சரியா? இதுக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து 26 மார்ச்ல தான் எக்ஸாமினேஷன். அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபர் சிஎன்இடி எக்ஸாமினேஷன் வந்து நெக்ஸ்ட் இயர் வரும். இப்போ அதுக்கு வந்து கால் ஃபர் வந்து இன்னொரு 3 days 2 daysல இருந்து இப்போ கால் ஃபர் வந்துடும். அக்டோபர் 10ல தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அந்த நோட்டிபிகேஷன். அதுக்குள்ள எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா 29 to 31. இந்த நோட்டிபிகேஷன் வந்து டீடைல்டு வீடியோ வந்து நம்ம சேனல்லே வந்து போடுவோம். சரியா? அதே மாதிரி இப்போ சிஹெச்எஸ்எல் இது வந்து எவரி இயர் கண்டக்ட் பண்றதா. 2020
ஸோ அதுக்கு வந்து இப்போ டயர் 1 எக்ஸாமினேஷன், ஸோ அதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ நவம்பர் 6 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் 15 வரை இருக்கும். அதோட எக்ஸாமினேஷன் ஏப்ரல் மந்த்ல வரும். ஏப்ரல் 12 டு ஏப்ரல் 27 வரும். CHL சரியா, ஸோ கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். ஸோ இதான் வந்து கொஞ்சம் டஃபா இருக்கும். சரி, ஏன்னா 3 டயர் எக்ஸாமினேஷன், 3 டயர் வந்து யூ ஹேவ் டு கிளியர். ஸோ இது வந்து டிசம்பர் 21 வந்து ஸ்டார்டிங் டேட். ஸோ ஜனவரி 25 வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்றது. எக்ஸாமினேஷன் வந்து மே மந்த்ல வந்து இருக்கும். 2021 மே மந்த்ல இருந்து ஜூன் வரைக்கும் வந்து தே ஆர் கோயிங் டு கண்டக்ட் த டயர் 1. ஸோ அதே மாதிரி MTS சொல்லுவோம், மல்டி டாஸ்கிங் நான் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனும் அதே மாதிரி இப்போ பிப்ரவரியில கால்ஃபர் வரும். ஸோ அதுக்கு எக்ஸாமினேஷன் நெக்ஸ்ட் இயர் ஜூலைல கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி கான்ஸ்டபிள்ஸ் இந்த டிஃபரெண்ட் போஸ்ட் வந்து ஸோ தே ஹவ் மென்ஷன் த டேட் ஃபார் நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் 25, 2021 அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து க்ளோசிங் டேட் மே வரைக்கும் இருக்கு. ஸோ எக்ஸாமினேஷன் டேட் வந்து ஆகஸ்ட்ல வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சரி, இது வந்து ரிவைஸ்டு கேலண்டர். ஸோ இதே வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணி தே ஹவ் பப்ளிஷ் இன் தேர் வெப்சைட் ஆல்சோ. சரியா, ஸோ இதெல்லாமே இப்போ நேற்று தான் வந்து இந்த நியூஸ் எல்லாமே வந்திருக்கு. சரியா, ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கட்டுறதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது எக்ஸாமினேஷன் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்துச்சுனாலும் we will provide in our channel. So don't forget to subscribe. Thank you for your valuable time. Thank you.